நாட்டின் உயரிய திரைப்பட விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை பெற்றிருக்கும் மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு வாழ்த்துகள் குவியும் அதே நேரத்தில் தமிழ் சினிமாவின் சாம்ராட்டாக பார்க்கப்படும் கமல்ஹாசனுக்கு ஏன் விருது வழங்கவில்லை என்ற கேள்வி எழுகிறது. தமிழ் சினிமாவில் அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு உலக நாயகன் என்றெல்லாம் பெயரெடுத்த கமலுக்கு விருது வழங்குவதில் என்ன சிக்கல் என்று கேள்வி எழுப்புகின்றனர் சினிமா ஆர்வலர்கள். நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்திய சினிமா உலகில் ஆகச்சிறந்த பங்களிப்பை அளித்த நடிகர்களை பாராட்டி தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்திய திரையுலகில் இது மிகவும் உயரமான விருதாக இருக்கும் நிலையில் 2023ஆம் ஆண்டுக்கான விருது பட்டியலில் மலையாள நடிகர் மோகன்லால் இடம்பெற்றார். அதன்படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து தாதா சாஹேப் பால்கே விருதை பெற்ற அவருக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. மலையாள சினிமாவில் இரு துருவங்களாக தூண்களாக நடிகர் மம்முட்டியும் மோகன்லாலும் இருக்கின்றனர். இதில் தற்போது மோகன்லாலுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. நடிகர், தயாரிப்பாளர், பாடகர் என்று பல பரிமாணங்களில் திரைத்துறைக்கு பங்களிப்பு செய்திருக்கும் மோகன்லாலுக்கு விருது வழங்கியிருக்கும் அதே நேரத்தில் தமிழ் உள்ளிட்ட பல மொழிகளில் சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கும் கமல்ஹாசனுக்கு ஏன் இந்த விருது வழங்கப்படவில்லை என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர் மற்றும் பாடகர் என பல பரிமாணங்களில் தமிழ் திரையுலகிற்கு பல விடயங்களை அறிமுகப்படுத்தியவர் கமல்ஹாசன். அவரது பங்களிப்பை அங்கீகரித்து தேசிய திரைப்பட விருதுகள், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட உயரிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை சூப்பர் ஸ்டாராக நடிகர் ரஜினியே திகழ்ந்தாலும் கலைக்கு செய்த பங்களிப்பு என்று பார்த்தால் கமல்ஹாசனே முன்னணியில் இருக்கிறார். நம்மையெல்லாம் கைப்பிடித்து அழைத்து செல்லும் கலைத்தாய் கமலை மட்டும் தூக்கி தோளில் வைத்திருக்கிறது என்று நடிகர் ரஜினியை பாராட்டி பேசிய சம்பவங்கள் உண்டு. இப்படியாக கலைத்துறையில் தனது 5ஆம் வயதில் களத்தூர் கண்ணம்மா படத்தில் துவங்கி இன்னமும் தமிழ் சினிமாவில் புது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் கமல். 70 வயதை எட்டியிருக்கும் கமல் இன்னமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் வெளிநாடு சென்று AI குறித்து படிக்கிறார். பொதுவாகவே திரைப்பட கலைஞர்களுக்கு விருது வழங்குவதில் அரசியல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழும் நிலையில் கமலின் அரசியலும் விருது கிடைப்பதில் தடையாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்புகிறது. ஆம், 2018ஆம் ஆண்டு மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கிய கமல்ஹாசன் எப்போதுமே பாஜகவுக்கு எதிராக களமாடி வருகிறார். 2024 மக்களவை தேர்தலின் போது இந்தியா கூட்டணியில் இணைந்தவர் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்தார். அப்போது திமுகவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இப்பொழுது திமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வாகியுள்ளார் கமல். 2026 தேர்தலிலும் திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாக அறிவித்திருக்கும் நிலையில் விருது வழங்காமல் இருக்க அரசியலும் காரணமா என்னும் கேள்வி எழுகிறது. அரசியலை தாண்டி கலைத்துறையில் கமலின் பங்களிப்பை உதாசீனப்படுத்திவிட்டு யாராலும் நகர்ந்து செல்ல முடியாது. அப்படி இருக்கையில் ரஜினிக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்ட போது அவருக்கு எந்த வகையிலும் சளைக்காத கமலுக்கு ஏன் வழங்கப்படவில்லை என்ற கேள்வி எழுகிறது. இது தொடர்பாக திரைப்பட விமர்சகரும் பத்திரிகையாளருமான சுகுணா திவாகரிடம் பேசினோம். பொதுவாகவே திரைப்பட விருதுகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஒன்றிய அரசினால் தரப்படக்கூடிய விருதுகள்ல தேசிய விருதுகள்ல நீண்ட காலமாவே இந்த பாரபட்சங்கிறது இருக்குது. இளையராஜாவுக்கான விருதுகள்ங்கிறது ரொம்ப குறைவுதான் தேசிய விருது. அதே மாதிரி சிவாஜி கணேசனுக்குமே ரொம்ப நாள் விருது தராம இருந்தாங்க. அவருக்கான பால்கே விருதுமே ரொம்ப காலம் தாழ்த்தி தான் தந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க சொன்ன மாதிரி ரஜினி ஒரு சிறந்த நடிகர் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்துல கமல் அவர் நடிப்பு அப்படிங்கறத தாண்டி பல துறைகள்ல பங்களிச்சிருக்காரு. நிறைய பரிசோதனை சினிமாக்கள் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி தொழில்நுட்பத்தை நிறைய புதிய தொழில்நுட்பங்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திருக்காரு. அதனால அவர் பால்கே விருதுக்கு பொருத்தமான ஒருத்தர் தான். ரஜினிக்கு பால்கே விருது அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்னு ரஜினியை சொல்ல முடியாது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த நடிகர் தான். நிறைய பேர் ரஜினியை கமலை கம்பேர் பண்ணி கமல் மட்டும் தான் சிறந்த நடிகர்னு சொல்லுவாங்க. எனக்கு ரஜினியுமே சிறந்த நடிகர் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. ஆனா அவருடைய ஆளுமைங்கிறது அதான், அந்த நடிப்புங்கிறத தாண்டி வேற பலதுறை ஆளுமையா அவர் இல்ல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ரஜினியை விட கூடுதலான தகுதிங்கிறது கமலஹாசனுக்கு இருக்குங்கிறது உண்மைதான். அவர் தந்திருக்கணும்.
ஓகேங்க சார். இப்போ அவரு இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கிறார். 2018ல கட்சி தொடங்கி இப்போ இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கிறாரு. இதையும் ஒரு காரணமா எடுத்துக்கலாமாங்க சார்? இல்ல கண்டிப்பா எடுத்தீங்கன்னா இப்ப ரஜினிக்கு கொடுக்கப்பட்ட விருதுங்கிறதே வந்து அவர் வந்து பாஜகவுக்கு நெருக்கமா இருக்காரு அல்லது பாஜகவுடைய சித்தாந்தத்துக்கு நெருக்கமாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து ரஜினிக்கு கொடுத்தப்பயே எழுந்தது. அதே மாதிரி அந்த கோவா பிலிம் ஃபெஸ்டிவல் அவர் வந்து சிறப்பு விருந்தினர் அழைத்து அந்த விருது கொடுத்தப்பயே ஓகே. இப்ப இருக்கக்கூடிய குறிப்பா அதாவது நான் சொல்றது நீண்ட காலமாகவே தேசிய விருதுகள் கொடுக்கப்படுறதுல பாரபட்சங்கள் இருக்குங்கிற ஒரு கருத்து வேறுபாடுகள்ங்கிறது இருக்கு. குறிப்பா வடக்கு தெற்குங்கிற ஒரு பாரபட்சம் எப்பயுமே இருந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்துல கூட. ஓகே. பாஜக காலகட்டத்துல அது இன்னுமே விரிவாகி தங்களுக்கு அரசியல் உடன்பாடு உள்ளவர்களுக்கு கொடுக்கறது. இப்ப அது வெறுமனே ஆட்களுக்கு விருது கொடுக்கறத தாண்டி திரைப்படங்களுக்குமே அப்படியான விருதுகள் தான் தர்றாங்க. இப்ப நம்ம கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான திரைப்படங்கள் வந்து பாஜக கொண்டாடுறது. இப்ப வந்து கேரளா ஸ்டோரிக்குமே இந்த திரைப்பட விருதுகளை வந்து விருதுகள் அறிவிச்சிருந்தாங்க. அப்ப வந்து பொலிட்டிக்கலான சினிமாக்கள் இதை விட நல்ல சினிமாக்கள் இருக்கும்போது அதை புறக்கணிச்சிட்டு இதை கொடுக்கறது. இப்ப சமீபம் அந்த மனுஷி மாதிரியான திரைப்படங்களுக்கு வந்து திரைப்படங்களை கொடுக்கக்கூடிய தணிக்கை, இது எல்லாமே சேர்த்துதான் நம்ம மொத்தமா பார்க்கணும். இந்தியா கூட்டணியில கமல் இருக்காரு. கமலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வாழ்க்கை விருதுக்கு பொருத்தமானவர். பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கறது முன்வைக்கிறதுமே கூட அவருக்கு விருது கொடுக்காம இருக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கலாம். ஓகேங்க சார். சார் சமீபத்துல நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் கொடுத்திருந்தாங்க. அதற்கு பின்னாலும் ஒரு அரசியல் காரணமா நம்ம பார்க்கலாங்களா? இது இந்த நடிகர்களுக்கு பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த விருது கொடுக்கறதுங்கிறதே அது எந்த அடிப்படையில கொடுக்குறாங்க அப்படிங்கறதே அது ஒரு பெரிய அளவுல சர்ச்சைக்குரியதுதான். எந்த நடிகருக்கு கொடுத்தாலுமே இப்ப உங்களுக்கு இப்ப வாழ்க்கை விருதுங்கிறது சினிமா துறை சார்பான ஒரு விருது. அது வந்து ஒரு சினிமா நடிகருக்கு கொடுக்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதுக்கு இவர் பொருத்தமானவரா இல்லையா இல்ல அவருக்கு கொடுக்கலாமாங்கிற விவாதங்கள் இருக்கலாம். பட் வாழ்க்கை விருதுங்கிறது சினிமா துறை சார்ந்த ஒரு விருது. பட் பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் மாதிரியான விருதுகள்லாம் வந்து திரைப்பட நடிகர்களுக்கு கொடுக்கறது மொத்தமா திரைப்பட நடிகர்களுக்கு கொடுக்கறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க அதை தாண்டி வந்து வேற சமூகம் சார்ந்த துறைகள் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு அரசியல் தாண்டி அல்லது ஒரு தத்துவம் அந்த மாதிரியான எந்த துறைகளுமே பெரிய அளவில் அவங்க பங்களிப்புகள் கொடுத்ததில்ல. அஜித் எடுத்தீங்கன்னா அவர் வந்து நடிக்கிறாருங்கிறத தாண்டி அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவரே வந்து தன்னுடைய திரைப்படங்கிறது அந்த திரைப்படத்தோட முடிஞ்சு போயிருது. மற்றபடி அது வந்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கூட அது இடையூறா இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு கான்சியஸா தான் இருக்காரு அவரு. அப்படிங்கிறப்ப வந்து நீங்க சொன்னது மாதிரி அதுவுமே ஒரு ஆனா அதுக்கு பின்னால எந்த தெளிவான அரசியல் நோக்கங்கள் எதுவும் நம்மளால சொல்ல முடியல. விஜய் வர்றாரு, விஜய்க்கு மாற்றா வந்து அஜித் இருக்காருங்கிறதுனால அஜித்துக்கு கொடுத்தாங்களா, அஜித் உடனே வந்து பாஜக உடன்படுவாரா அப்படியே நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அஜித் வந்து இது வரைக்குமே எந்த ஆமா பேசுனது எந்த அரசியல் கட்சி கூட பெரிய நெருக்கதம் காட்டுனது இல்ல. அதனால வந்து அதை வச்சு மட்டுமே அப்படி முடிவு பண்ண முடியுமா அப்படிங்கறது தெரியல, சொல்ல முடியல அப்படி. ஓகே ஓகே சார். தங்களோட விரிவான பார்வைக்கு நன்றிங்க சார். நன்றி.